மார்க்கெட்டிங்ல 151ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்ட கொஷின்ஸ் மட்டும் தான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து போயிடலாம். 151 பொறுத்த வரைக்கும் which among the following marketing concept matches the organizational objective produce what consumer needs. ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரியும் மார்க்கெட்டிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை ப்ரொடியூஸ் பண்றதா மார்க்கெட்டிங் கான்செப்ட் அப்படிங்கிறது. ப்ராடக்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நல்லா தயாரிச்சோம் அப்படின்னா சேல்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறது ப்ராடக்ட் கான்செப்ட். ப்ரொடக்ஷன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டிலாம் முக்கியம் இல்லை, நீங்க அதிகப்படியான பொருளை உற்பத்தி பண்ணாவே சேல்ஸ் அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறதா ப்ரொடக்ஷன் கான்செப்ட். ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அதுவே வித்துக்கும் அப்படிங்கிறதா ப்ரொடக்ஷன் கான்செப்ட். செல்லிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்ரெசிவா ப்ரொமோஷன் பண்ணி இல்லை அக்ரெசிவா சேல் பண்றதுக்கு பேர் தான் செல்லிங் கான்செப்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்பொழுது கன்சியூமர் நீட்ஸை பூர்த்தி பண்ணக்கூடிய கான்செப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கான்செப்ட் தான். அதுக்கடுத்து the term marketing myopia is given by இந்த மார்க்கெட்டிங் மயோப்பியா அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தது அப்படின்னா தியோடர் லெவிட் அப்படிங்கிறவர் தான் இந்த கான்செப்டை கொடுத்தாரு. நெக்ஸ்ட் மார்க்கெட் சப்டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிஹேவியரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கால்ட். மார்க்கெட்டை பிரிச்சாவே அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் தான். சரிங்களா? அதுக்கடுத்து when buyer have too narrow, ஓகேங்களா, too narrow an image of a brand is known as அண்டர் இது ஓவர் பொசிஷனிங். சரிங்களா? அதான் கரெக்ட். 154 பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட். இப்போ இதில் என்ன கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணுறாங்க. என்ட்ரி பண்ணும்போது அதை பற்றின அபிப்பிராயம் அதிகமாகிடுறது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓவர் பொசிஷனிங். இப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா டைமண்ட் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. கன்சியூமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அதை விட ஜாஸ்தி என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ அந்த டைமண்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த டைமண்ட் வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஓவர் பொசிஷனிங் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ அந்த பிராண்ட் இமேஜை பத்தின அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்ப நேரோவா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ஓவர் பொசிஷனிங் அப்படிங்கிறது. இப்போ கன்ஃபியூஸ்டு பொசிஷனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு லேப்டாப் வந்து மார்க்கெட்ல கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கானதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, இது இன்ஜினியர்ஸ்க்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இது ப்ரொஃபஷனல்ஸ்க்கானது சொல்லுவாங்க. ஸோ இப்படி அந்த இமேஜை வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான், அந்த பொசிஷனை மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் கன்ஃபியூஸ்டு பொசிஷனிங் அப்படிங்கிறது. சரிங்களா? அதே மாதிரி டவுட்ஃபுல் பொசிஷனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்ல ஒரு பொருள் கொடுக்குறாங்க, அந்த பொருளை வந்து ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட்னு வந்து கம்பெனி கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கன்சியூமர் அதை நம்புறாங்கன்னா நம்புறது கிடையாது. ஸோ அதுக்கு பேர் தான் டவுட்ஃபுல் பொசிஷனிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓவர் பொசிஷனிங்க்கு ஆப்போசிட் தான் அண்டர் பொசிஷனிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அட்வர்டைசிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப், இதுதான் ரொம்ப முக்கியம். அது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, பாலிசியும் கிடையாது, அது டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா? இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். மற்ற ப்ராடக்ட்ல இருந்து நம்ம ப்ராடக்ட்டை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கான ஒரு ஃபார்ம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் அப்படிங்கிறது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் எ ஷாப்பிங் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஷாப்பிங் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொருளை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், பொருளோ குவாலிட்டி இது எல்லாத்தையும் கம்பேரிஷன் பண்ணி தான் நம்ம அந்த பொருளை வாங்குவோம். ஓகேங்களா? அப்போ இதுல கொடுத்துருக்கிறதுல ஜுவல்லரி தான் என்னன்னா கரெக்டான ஆன்சர். இப்போ ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து போற போக்குல நம்ம எந்த ஒரு பிளானுமே பண்ணாம பிடிச்சிருந்தா வாங்கிடுவோம். ஓகேங்களா? அதுக்கு பேர் இம்பல்ஸ் குட்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? த சிஸ்டமேட்டிக் சர்ச் ஃபார் நியூ ப்ராடக்ட் ஐடியாஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு புது ப்ராடக்டான ஐடியாவை சர்ச் பண்றதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா ஜென்ரேஷன். அதான் கரெக்ட். அதுக்கடுத்து நான் ஸ்டோர் மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ் ஹோம் செல்லிங், டெலிவிஷன் ஷாப்பிங், வெண்டிங் மிஷின்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டோர் இல்லாம நம்ம வந்து ஒரு பொருளை மார்க்கெட் பண்றது. ஹோம் செல்லிங்னா வீட்ல இருந்து செல் பண்றது. டெலிவிஷன் ஷாப்பிங்னா இப்போ இந்த இதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அதுல இருந்து நம்ம என்ன பண்றது ஷாப்பிங் பண்ணிக்கிறது. வெண்டிங் மிஷின்னா நம்ம அமௌண்ட் கொடுத்தா அந்த மிஷின் என்ன பண்ணிடும், நமக்கு பொருளை கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே என்னன்னா நான் ஸ்டோர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டோர் இல்லாம, ஓகேங்களா, பிரிக் இல்லாம நம்ம நார்மலா நம்ம வாங்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸ்டோர் இல்லாம வாங்கக்கூடிய விஷயம் எல்லாமே நான் ஸ்டோர் மார்க்கெட்டிங் தான். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் காம்பனன்ட் ஆஃப் பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல எது வராதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ரொமோஷன். இதை தவிர டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர்ஹவுசிங், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் இது எல்லாமே பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வரும். சரிங்களா? அதுக்கடுத்து அரேஞ்ச் த கரெக்ட் ஆர்டர் த ப்ராசஸ் ஆஃப் செல்லிங் எ ப்ராடக்ட் பை எ சேல்ஸ்மேன். ஒரு சேல்ஸ்மேன் வந்து ஒரு பொருளை விற்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்,
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஸ்பெக்டிங். ஓகேங்களா? ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது. ப்ரீ அப்ரோச் அப்படிங்கிறது கன்சியூமர பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கடுத்து அவங்கள அப்ரோச் பண்றோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? பிரசன்டேஷன் பண்றோம். அதுக்கடுத்து ஆன்சரிங் த குரீஸ். அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஆக்ஷன் வாங்க வைப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்கள ஃபாலோ அப் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நம்ம குடுப்போம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இந்த ஆர்டர் வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் கஸ்டமர். அதான் ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து எய்டா மாடல் வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னா எல்மோ லூவிஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த எய்டா மாடல் கொண்டு வந்தாரு. ஸோ இந்த செல்லிங் பாத்தீங்கன்னா எது சம்பந்தமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன், அதாவது கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஓரியன்டட் எய்டா அப்படிங்கிறது. அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசையர், ஆக்ஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? எல்மோ லெவிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப் இன் செல்லிங் ப்ராசஸ் இன் விச் த சேல்ஸ் பர்சன் ஐடென்டிஃபைஸ் குவாலிஃபைடு பொட்டன்ஷியல் கஸ்டமர். குவாலிஃபைட் அண்ட் பொட்டன்ஷியல் கஸ்டமர், திறனுள்ள கஸ்டமரை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிங். ஓகேங்களா? இதான் முன்னாடி பார்த்தாச்சு. கஸ்டமரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ப்ரீ அப்ரோச் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் கேட்டகரி விச் ஹேஸ் அ ஹையஸ்ட் ஒப்பீனியன் லீடர்ஷிப் அண்ட் எக்ஸிபிட்ஸ் டிஸ்கிரீட் அண்ட் ஜுடிஷியஸ் அடாப்ஷன் சாய்ஸஸ் ஆர் இன்னோவேட்டர்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு பொருள் மார்க்கெட்ல வந்தோடனே அதை வாங்குறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்றவங்களுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஹூ கேவ் சர்வீஸ் மார்க்கெட்டிங் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் குரோனரோஸ். டி தான் கரெக்ட். கிறிஸ்டியன் குரோனரோஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த சர்வீஸ் மார்க்கெட்டிங் ட்ரையாங்கிள் வந்து கொண்டு வந்தாரு. சரிங்களா? ஆர்கனைசேஷன் இருக்கும், எம்ப்ளாயி இருப்பாங்க, கஸ்டமர் இருப்பாங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட் லைக் சே நோ டு ட்ரக்ஸ். இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. இப்போ நம்ம தியேட்டருக்கு போறோம், அங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ட்ரக்ஸ் யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இது என்ன டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோசியல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? அதாவது சமூகத்துக்கு பயன்படக்கூடிய மார்க்கெட்டிங் எல்லாமே சோசியல் மார்க்கெட்டிங்க்குள்ள வந்துரும். சரிங்களா? which branch of marketing is set to find ways to alter the pattern of demand. ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. alter the pattern of demand. டிமாண்டோட பேட்டர்ன் நம்ம சேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்க்ரோ மார்க்கெட்டிங். ஓகேங்களா? பிரைஸை நம்ம வந்து ஃபிளெக்சிபிளா மாத்துறது, ப்ரொமோஷன் பண்றது, ஸோ இன்சென்டிவ் கொடுக்கறது, இது எல்லாமே எதுக்குள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்க்ரோ மார்க்கெட்டிங்குள்ள வரும். அதுக்கடுத்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் டு ஹெல்ப் ஆர்கனைசேஷன் டு ரீச் இட்ஸ் கோல்ஸ். ஹெச்ஆர்எம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்கனைசேஷன் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி திறனுள்ள நபர்களை நம்ம ஒர்க் பிளேஸ்ல வந்து எம்ப்ளாய் பண்றதுக்கான வேலையும் ஹெச்ஆர்எம் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து ஒரு குவாலிட்டியான ஒர்க்கை மெயின்டைன் பண்றதுக்கும் ஹெச்ஆர்எம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மூணுமே கரெக்டா, ஆல் ஆஃப் த அபவ். அடுத்து 168 ஜாப் அனலைசிஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் என்ரிச்மெண்ட் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங்ல ஒரு பகுதி தான் என்ன பாத்தீங்கன்னா ஜாப் அனலைசிஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் என்ரிச்மெண்ட் எல்லாமே. அப்போ ஸ்டாஃபிங் தான் கரெக்டான ஆன்சர். என்ஹான்சிங் ஜாப்ஸ் பை கிவிங் எம்ப்ளாயிஸ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளான் கண்ட்ரோல் தேர் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப் என்ரிச்மெண்ட். இப்போ அடிஷ்னலா சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தோம், இல்ல வந்து ஒரு புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது பேர். சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு சில டியூட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அடிஷனலா சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறோம், இல்ல ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஜாப் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஜாப் ஸ்பெசிபிகேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்ட் ஃபார் ஏ ஜாப். ஒரு ஜாப்புக்கு மினிமமா இந்த ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஜாப் ஸ்பெசிபிகேஷன் அப்படிங்கிறது. டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஓகேங்களா? இது ஜாப் ஸ்பெசிபிகேஷன். சரி, கான்சன்ட்ரேஷன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் இஸ் எ ஸ்ட்ராட்டஜி அண்டர் டார்கெட்டிங்ல ஒரு பார்ட் தான் என்ன பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங், டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங், கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங், ஹைப்பர் மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும். அன்டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? செக்மெண்ட் பண்ணாமையே கன்சியூமரை டார்கெட் பண்ணோம்னா அது அன்டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டை சிறு சிறு பகுதியா செக்மெண்ட் பண்ணி டார்கெட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங். கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரே ஒரு செக்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு செக்மெண்ட்டுக்கு நம்ம பொருளை வந்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஹைப்பர் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப பேசிக் லெவல்ல போயிருது.
ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் அளவுக்கு போயிடுறது, இல்ல குறிப்பிட்ட போஸ்டல் கோட் அளவுக்கு போயிடுறது, ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ் அளவுக்கு போயிடுறது பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. சரிங்களா? இது எல்லாமே வந்து டார்கெட்டிங்கோட ஒரு பார்ட். For premium customers only is an example of market segmentation, mass marketing, positioning, diversification. இப்போ ஒரு பொருளை வந்து இது பிரீமியம் கஸ்டமர்ஸ்க்கானது அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பொசிஷனிங். அப்போ கஸ்டமரோட மைண்ட்ல அதை நம்ம என்னன்னு இது பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பதிவு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொருள் பிரீமியம் கஸ்டமர்ஸ்க்கானது, ஹை இன்கம் ஹை இன்கம் பீப்புளுக்கானது அப்படின்னு என்ன பண்றோம், பொசிஷன் பண்றோம். ஓகேங்களா? டார்கெட்டிங் ஏ ஸ்மால் ஸ்பெஷலைஸ்ட் செக்மெண்ட் வித் ஹை ப்ராஃபிட் பொட்டன்ஷியல் இஸ் நோன் அஸ் அப்படின்னு கேட்டோம். இதுக்கு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் தான் கரெக்ட். இந்த கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் இன்னொரு பேரு நிச் மார்க்கெட்டிங் சொல்லலாம், இல்ல நானோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். இது முன்னாடி பார்த்தாச்சு. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிபிக்கா ஒரு செக்மெண்ட்டுக்கு நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங், இல்ல நிச் மார்க்கெட்டிங், இல்ல நானோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. இதுல கரெக்ட் சீக்வன்ஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா எஸ்டிபி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில பொறுத்த வரைக்கும் எஸ்டிபி தான். அதாவது செக்மெண்டேஷன், டார்கெட்டிங், பொசிஷனிங் இந்த ஆர்டர்ல தான் வரணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் தான் டார்கெட்டிங், அதுக்கப்புறம் தான் பொசிஷனிங் அப்படிங்கிறது. எஸ்டிபி இருக்கிறது சி மட்டும் தான். இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. டிஃபரன்ஷியேட்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ப்ராடக்ட் ஃபார் ஆல். ஓகேங்களா? எதையுமே செக்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங்னா டிஃபரண்ட் ப்ராடக்ட் ஃபார் ஈச் செக்மெண்ட். ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இப்போ மார்க்கெட் இருக்குன்னா இதை நிறைய செக்மெண்டா பிரிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இது என்னன்னா டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங். கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் சிங்கிள் செக்மெண்ட். ஒரு சிங்கிள் செக்மெண்ட் மார்க்கெட் என்ன பண்றாங்கன்னா ஒரு சிங்கிள் செக்மெண்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணா அதுக்கு பேரு கான்சென்ட்ரேட்டட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. அதுக்கடுத்து recruitment is the process of searching for prospective employees and stimulating them to apply for jobs in an organization. இந்த கோட் சொன்னது யாருன்னா பி பிலிப்போ, எட்வின் பி பிலிப்போ அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த கோட்டை சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு திறனுள்ள நபர்களை நம்ம சர்ச் பண்றது, அதே மாதிரி அவங்கள நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸுக்கு அவங்கள அப்ளை பண்றதுக்கு தூண்டுறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? பிலிப்போ சொன்ன கோட் இது. அதுக்கடுத்து இன்னும் which one of the following forms of workers participation in management is the role of workers council not just advisory but the management is under a moral obligation to acknowledge, accept and implement the anonymous decisions of the council அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு நிறைய இருக்கு. ஓகேங்களா? கன்சல்டேட்டிவ் பார்ட்டிசிபேஷன், அசோசியேட்டட் பார்ட்டிசிபேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட்டிசிபேஷன், டெசிசிவ் பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கு. ஸோ இதுல இந்த கோட் வந்து எது சம்பந்தமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருத்து எது சம்பந்தமானது பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் பார்ட்டிசிபேஷன். அதாவது என்னன்னா ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை மேனேஜ்மெண்ட் ஏத்துப்பாங்க, அது அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றது அசோசியேட்டிவ் பார்ட்டிசிபேட்டிவ். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாத்தீங்கன்னா இப்போ செட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருவாங்க, அதுல ஒர்க்கர்ஸ் வந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரோச். கன்சல்டேட்டிவ் அப்ரோச் அப்படிங்கும்போது ஒர்க்கர்ஸ்ட கன்சல்டேஷன் கேட்பாங்க, பட் ஃபைனல் டிசிஷன் யாரோட தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்டோட தான் இருக்கும். டிசிசிவ் அப்படிங்கிறது தான் கோஆபரேட்டிவ். ஓகே, ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல, அதாவது மேனேஜ்மெண்ட்ல ஒர்க்கர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாரு. ஸோ அப்படி முடிவெடுக்கிறதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டெசிசிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? அதே வந்து இன்ஃபர்மேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க்கர்ஸுக்கு பாஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இப்போ மெஷினரி வந்து இப்படி இருக்கு, இந்த நிலைமையில இருக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு இன்ஃபர்மேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? இங்க அசோசியேட்டிவ் பார்ட்டிசிபேட்டிவ் என்ன பண்றாங்கன்னா ஒர்க்கர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம், அண்டர் த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926 how many minimum number of members are required to for a trade union to be registered? ஒரு ட்ரேட் யூனியன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா மினிமம் எத்தனை பேர் இருக்குன்னா 7 பேர் இருக்கணும். ஓகேங்க? அப்பதான் என்ன பண்ண முடியும்னா ட்ரேட் யூனியனை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரேட் யூனியன் ஆக்ட் பாத்தீங்கன்னா 1926 ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1926.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் நான் சொல்றேன். ஃபுல் ஃபார்ம் பின்னாடி நான் எழுதியிருக்கேன், நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து INTUC அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆப்ஷன் வந்து 179க்கு பி, ஓகேங்களா. A2 INTUC அப்படிங்கிறது 1947, AITUC அப்படிங்கிறது 1920, CITU அப்படிங்கிறது 1970, BMS அப்படிங்கிறது 1955. இதுக்கான ஃபுல் ஃபார்ம் நான் எழுதியிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மெமரி பேஸ்டு பார்ட் இது எல்லாமே. In which of the following types of collective bargaining one party gains at expense of other? இப்போ இதுல வந்து பார்கெனிங்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்கெனிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் இப்போ 2 பேர் இருக்காங்க. யாரு? எம்ப்ளாயர் இருக்காரு, எம்ப்ளாயி இருக்காங்க. அதாவது அவங்களுடைய கவுன்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தருடைய லாஸ், அதாவது எம்ப்ளாயர் இருப்பார் பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாருன்னா சில இதை விட்டு கொடுக்குறாரு. ஸோ அப்படி விட்டு கொடுக்கும்போது யார் பெனிஃபிட் அடைகிறாருன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் அடைகிறார். இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய லாஸ் வந்து இன்னொருத்தருக்கு கெயினா இருக்கும், ஓகேங்களா. அந்த ஒருத்தர் விட்டு கொடுக்கறது வந்து இன்னொருத்தருக்கு கெயினா இருக்கும் பொழுது ஸோ அந்த பார்கெனிங் என்னன்னு சொல்றாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்கெனிங் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து 2 பேத்துக்குமே மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து முடிவு எடுப்பாங்க, சரிங்களா. அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்கெனிங் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கலெக்டிவ் பார்கெனிங் அப்படிங்கிற வேர்டை யார் டேர்ம் பண்ணது, காயின் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சிட்னி வெப் அண்ட் பீட்ரைஸ் வெப். பீட்ரைஸ் வெப் அப்படிங்கிறவங்க, சரிங்களா. இதை நல்லா வச்சுக்கோங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், எதுவுமே வந்து தேவையில்லாத கொஸ்டின்ஸ் கிடையாது, ஓகேங்களா. இப்ப AITUC இதை யார் ஸ்டார்ட் பண்ணது? A4 AITUC வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து BMS பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம், ஓகேங்களா. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. INTUC யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். CITUC அப்படிங்கிறது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட் பார்ட்டி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இங்கதான் பாருங்க, இதுல எல்லாத்துக்குமே ஃபுல் ஃபார்ம் எழுதியிருக்கேன். இதுல ஏதோ ஒண்ணு தப்பாமா, இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து தப்பு, ஓகேங்களா. இது எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒண்ணு ஈஸியா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்னதா எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, சரிங்களா. அதுல ஏதாவது மாத்தி மாத்தி கொடுத்துட்டு எது கரெக்டான ஃபார்ம் அப்படின்னு கேட்கலாம். AITUC அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், கரெக்ட். BMS அப்படிங்கிறது பாரதிய மஸ்தூர் சங், கரெக்ட். INTUC இந்தியன் நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், ஓகேங்களா. இப்ப இதான் தப்பு. அதுக்கடுத்து CITUC அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ் அப்படிங்கிறது. இது எல்லாமே அடிக்கடி கேட்டதுனால நான் எடுத்து வச்சிருக்கேன். இதனோட இயர்ஸ், யார் ஸ்டார்ட் பண்ணா, இதனுடைய ஃபுல் ஃபார்ம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் யூனியன் எப்போ ஸ்டார்ட் பண்ண பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1980 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹூ ஸ்டார்டட் த ஒர்க்கர்ஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்? தீனபந்து. தீனபந்து அப்படிங்கிறது ஒர்க்கர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர். அது யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா NM லோகானந்த் அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் தீனபந்து அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆக்ட் 1946 தான் கரெக்ட், அது பிரச்சனை கிடையாது. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947, ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936. ஓகே, இந்த ஆர்டர் தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து இப்போ ஒரு கிரீவியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புகார் இருக்குன்னா அதை அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இல்ல வந்து அதுக்கான பொறுப்பானவங்க எவ்வளவு நாளுக்குள்ள இல்ல எவ்வளவு நேரத்துக்குள்ள அதை சரி பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்டல் ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ டிபார்ட்மெண்டல் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்கல்ல, யார்? சூப்பர்வைசர்ஸ், ஃபோர்மேன் அவங்களா இருக்காங்க பாத்தீங்களா. சோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரீவன்ஸ் வந்து 48, அவங்களுக்கு வரக்கூடிய கிரீவன்ஸை 48 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணணும்னா சரி பண்ணணும். சோ இப்போ எம்ப்ளாயி
ஓகேங்களா. எம்ப்ளாயி இருக்காரு. எம்ப்ளாயி என்ன பண்ணுவார் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் சூப்பர்வைசர் இருப்பார் பார்த்தீங்களா? அவர்ட்ட வந்து அவருடைய புகார சொல்லுவாரு. அவர் என்ன பண்ணணும் 48 மணி நேரத்துக்குள்ள அத வந்து சரி பண்ணி குடுக்கணும். இப்போ டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு? ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. அவரு எவ்வளவு நேரத்துக்குள்ள சரி பண்ணி குடுக்கணும் அப்படின்னா, 3 நாளைக்குள்ள கிரீவன்ஸ செட்டில்மென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இவருக்கு வரக்கூடிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மென்ட்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம கிரீவன்ஸ் கமிட்டி வந்து 7 நாளைக்குள்ள செட்டில்மென்ட் பண்ணணும். அதுக்கடுத்து கிரீவன்ஸ் கமிட்டிக்கு வரக்கூடிய ப்ராப்ளம சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணணும்னா 7 நாளுக்குள்ள என்ன பண்ணணும்னா சரி பண்ணணும். அப்ப இதுதான் தப்பு. அதாவது 11 நாள் போட்டிருந்தோம். அதான் தப்பு. 7 நாளைக்குள்ள என்ன பண்ணணும்னா கிரீவன்ஸ் செட்டில்மென்ட் நடக்கணும். ஓகே. இது வந்து டைப்ஸ் ஆஃப் குட்ஸ்ல கன்வீனியன்ஸ் குட்ஸ் ஓகேங்களா? இப்ப நான் அதுக்கு முன்னாடி நான் கன்வீனியன்ஸ் குட்ஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கன்வீனியன்ஸ் குட்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து அத ஈஸியா நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ அதே மாரி கன்வீனியன்ஸ் குட்ஸ்ல ஸ்டாப்பிள் குட்ஸ், இம்பல்ஸ் குட்ஸ், எமர்ஜென்சி குட்ஸ் அப்படின்னு 3 இருக்கு. ஸ்டாப்பிள் குட்ஸ்னா நம்மளால வந்து ஃப்ரீக்வென்ட்டா வாங்க முடியக்கூடிய விஷயம். ஓகேங்களா? வாங்கக்கூடிய குட்ஸ் தான் ஸ்டாப்பிள் குட்ஸ். இம்பல்ஸ் குட்ஸ் அப்படின்னா, வித்தவுட் பிளானிங் எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாம வாங்கக்கூடிய குட்ஸ் வந்து இம்பல்ஸ் குட்ஸ். எமர்ஜென்சி குட்ஸ்னா அர்ஜென்சிக்காக நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எமர்ஜென்சி குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பல்ஸ் குட்ஸ்னா எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாம இப்ப ஐஸ்கிரீம் வாங்க போறோம். போய் நம்ம ஏதோ பிளான் பண்ணிட்டு போவோமா பெருசா? எதுவுமே கிடையாது. போற போக்குல நம்ம என்ன பண்ணிடுவோம்? வாங்கிருவோம். அதுக்கு பேர் இம்பல்ஸ் குட்ஸ். ஸ்டாப்பிள் குட்ஸ்னா ஃப்ரீக்வென்ட்டா வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? 1, 2 ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்களேன். கன்வீனியன்ஸ் குட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வென்ட்டா நம்ம வந்து ஃப்ரீக்வென்ட்டா வாங்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? அதே மாரி எந்த ஒரு எஃபோர்ட்டுமே இருக்காது. பெரிய எஃபோர்ட் எதுவுமே இருக்காது. ஷாப்பிங் குட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நெறைய பொருள் இருக்கும். அதுல கம்பேர் பண்ணி அதாவது குவாலிட்டி வைஸோ, இல்ல பிரைஸ் வைஸோ, ஸ்டைல் வைஸோ நம்ம கம்பேர் பண்ணி என்ன பண்றோம், அந்த பொருள நம்ம வாங்குறோம். அதுக்கு பேரு ஷாப்பிங் குட்ஸ் அப்படிங்கிறது. ஸ்பெஷாலிட்டி குட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து, இப்போ நமக்கு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா, அங்க பிராண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஷூ வாங்க போறீங்க நைக்கோடது, இது வந்து அடிடாஸோடது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிராண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அப்படி பண்ற குட்ஸ்க்கு பேர் என்ன? ஸ்பெஷாலிட்டி குட்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? அன்சவுட் குட்ஸ் அப்படிங்கிறது கன்சியூமருக்கு அந்த பொருள பத்தி தெரிஞ்சிருக்காது. நாட் அவேர். அந்த பொருள பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த பொருள பத்தி தெரியணும் அப்படின்னா, பெரிய அட்வர்டைஸ்மென்ட் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? அதே மாரி இந்த பொருள வாங்கணும்னு கூட என்ன பண்ண மாட்டாங்க, கன்சியூமர் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவேர்னஸே கிடையாது அதனால. இது அன்சாட் குட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? எல்லாமே அது நேருக்கு நேரா தான் இருக்கு. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அதுக்கடுத்து மார்க்கெட் பெனட்ரேஷன். ஏக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் மார்க்கெட், எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். இப்போ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். மார்க்கெட் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் மார்க்கெட், எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். மார்க்கெட் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டெவலப்மென்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், நியூ மார்க்கெட். ப்ராடக்ட் டெவலப்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ஸ், நியூ ப்ராடக்ட். டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா 2மே நியூ. நியூ ப்ராடக்ட், நியூ மார்க்கெட். ஓகேங்களா? இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து இது நெட் கொஸ்டின். இப்ப நமக்கு நியூ ப்ராடக்ட் டெவலப்மென்ட் இருக்கு பாத்தீங்களா? சிலபஸ்லயும் நியூ ப்ராடக்ட் டெவலப்மென்ட்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க. அதுல மொத்தமே இவ்வளவுதான். அந்த இதே இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் தயார் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஐடியா ஜெனரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஐடியா ஸ்கிரீனிங், அதுக்கப்புறம் கான்செப்ட் டெவலப்மென்ட் அண்ட் டெஸ்டிங், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் பிசினஸ் அனலைசிஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் டெவலப்மென்ட், அதுக்கப்புறம் டெஸ்ட் மார்க்கெட்டிங், ஃபைனலா கமர்ஷியலைசேஷன். இதுதான் நம்மளுடைய ஆர்டர். ஸோ அந்த ஆர்டரை வச்சுன்னு பார்க்கும்பொழுது எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் ஐடியா ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஐடியா ஸ்கிரீனிங் தான். இப்போ சி ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் அனலைசிஸ் அது இல்ல. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் டெஸ்ட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? இந்த ஆர்டர் தான் கரெக்ட். லார்ஜ் ப்ரொடக்ஷன் எந்த ஸ்டேஜ்ல நடக்கும் அப்படின்னா, கமர்ஷியலைசேஷன் ஸ்டேஜ்ல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லார்ஜ் ப்ரொடக்ஷன் அங்க நடக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து விச் இஸ் நாட் த பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். 4 பீஸ் என்னங்க? ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன். அப்ப பாலிசி தான் வராது. ஓகேங்களா? பாலிசி தான் வராது. இதுதான் தப்பு. அதுக்கடுத்து 4 பீஸ் அப்படிங்கிறது யார் சொன்னது அப்படின்னா, கார்த்தி. ஓகேங்களா? வீலுக்கு எத்தனை இருக்கும்? காருக்கு எத்தனை எத்தனை டயர் இருக்கும்? 4 இருக்கும். அப்போ 4 பீஸ் வந்து கார்த்தி தான் சொன்னார். Who said that marketing mix is a set of controllable variables that the firm can use to influence buyer response? இப்போ பையரோட ரெஸ்பான்ஸை நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்
மார்க்கெட்டிக்ஸ் மிக்ஸை வச்சு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பிலிப் கோட்லர். அதுக்கடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் எ பையர்ஸ் டிசிஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் தான். ஏஜ் தான் என்ன பண்ணுவாங்க, என்ன வாங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் குரூப்பு, கொலீக்ஸ். இது வந்து ஸ்பெல்லிங் தப்பு. ஓகேங்களா. கொலீக்ஸ், ஃபேமிலி தட் இன்ஃப்ளூயன்ஸ் பையிங் பிஹேவியர். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்சியூமர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பையிங் பிஹேவியர்ல ரெஃபரன்ஸ் குரூப்பு, கொலீக்ஸ், ஃபேமிலி இவங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃபேக்டருக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஃபேக்டர். சரிங்களா. ப்ராடக்ட் proliferation reference introducing different brands in the same product design. இப்போ ஒரே ப்ராடக்ட் டிசைன்ல, ஓகேங்களா, ஒரே ப்ராடக்ட் டிசைன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்துச்சுன்னா, ப்ராடக்ட் டிசைன் சேம் தான் ஆனா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ப்ராடக்ட் ப்ராலிஃபரேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா. அதுக்கடுத்து எந்த ஸ்டேஜ்ல என்ன இருக்கும்னா பிரைஸை கம்மி பண்ணுவாங்க. In which stage of product life cycle the company takes decision to phase out weak products and cut price of the products. எந்த இடத்துல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வீக்கா இருக்கும், அதே மாதிரி வந்து பிரைஸை வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஸ்டேஜ்ல தான். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜ்ல வந்து பிசினஸுக்கு வந்து அதிக செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி காஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்ல தான். ஏன்னா ப்ராடக்ட்டை மார்க்கெட்ல கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு அதிகப்படியான செலவு நடக்கும், ஹெவி காஸ்ட் இங்க நடக்கும். பொருளை பத்தின அவேர்னஸ் இங்கே தான் க்ரோத்ல தான் கிரியேட் ஆகும். ப்ராடக்ட் எங்க வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி ஸ்டேஜ்ல தான். சேல்ஸ் இங்க தான் பீக்ல இருக்கும். அதுக்கடுத்து ஒரு பிராண்டுக்கு லீகல் ப்ரொடெக்ஷன் தரது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் மார்க் தான். ஓகேங்களா. ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கான லீகல் ப்ரொடெக்ஷன் தரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் மார்க் தான். when a company offers new product in existing market, இது முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். நியூ ப்ராடக்ட், ஓகேங்களா, நியூ ப்ராடக்ட் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் அப்படின்னா என்ன ஆன்சர் வருங்க, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. இதே வந்து நியூ ப்ராடக்ட் நியூ மார்க்கெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன். பிராண்ட் கான்செப்ட் டஸ் நாட் இன்க்ளூட், பிராண்ட் சம்பந்தமா, அதாவது பிராண்ட் சம்பந்தமா இருக்கிறது இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேங்களா, அதுதான் இல்லாது, மற்றது எல்லாமே பிராண்ட் சம்பந்தமானது தான். பேக்கேஜிங், பிராண்ட் பர்சனாலிட்டி, பிராண்ட் ஈக்விட்டி, இது எல்லாமே. சரிங்களா. ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி டவுட்ஸ் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா.